அன்பான பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 723 அப்படி டிசெட்ஸோம் 23 பார்ட் 723. நாங்கள் செய்ய போகிறது கொஞ்சம், அதாவது நாங்கள் நேற்று முந்த நாள் படித்த லேவ் கொஞ்சம் பொக்காபிள் எடுத்ததுனால இல்லையா, லாஸ்மேன் அந்த நாட்கள் மாதங்கள் அதில் இருந்து எப்படி ஒரு வசனங்கள் அமைக்கிறதுன்றதை பற்றி இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு முதல் bonjour à tous, est-ce que vous allez bien, est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டு, நேற்று வந்து நான் கேட்ட 3 கேள்விகள் கேட்டிருந்தான். முதலாவது கேள்வி லனே போஷன். லனே போஷன் என்றால் அடுத்த வருடம், அடுத்த ஆண்டு. அடுத்தது வந்து லுமுகா தார்னியர். லுமுகா தார்னியர் வந்து லாஸ்ட் மந்த், கடைசி போன மாதம். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து லாஸ்மேன். லாஸ்மேன் என்றால் இந்த வாரம் அல்லது கிழமை. ஓகே, த வீக். இந்த 3 கேள்விகளுக்கும் சரியான பதில்கள் தந்து ஜீவலர் அவர்கள், செல்வி அவர்கள், ரஃபிகா அவர்கள், ஜெயா அவர்கள், பத்மினி அவர்கள், நேவிஸ் அவர்கள், ராஜினி அவர்கள், வாணி அவர்கள், உங்கள் எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கி வசனம் பார்க்க போகிறோம். ஆனால் எல்லாத்துக்கு முன்னாடி கொஞ்சம் கொமனாக வசனம் பார்க்கலாம். ஓகே, il va travailler aujourd'hui. il va travailler aujourd'hui. aujourd'hui என்றால் இன்று, டுடே. ஓகே, அதான் அந்த ஸ்பெஷலாக உங்களுக்கு ஒரு கோடு மாதிரி போட்டிருக்கேன். il va travailler என்றால் அவன் இன்று வேலைக்கு போகிறான். இல்லைண்டா அவன். என்ன உங்களுக்கு தெரியும், வா வந்து வேர்ப் அலேட கான்ஜுகேஷன். அப்போ முதலாவது வேர்ப் நாங்கள் கான்ஜுகேட் பண்ணினபடியால் இந்த travailler வந்து பண்ண தேவையில்லை. அப்போ நீங்கள் அதை அப்படியே போடலாம். சரியா? அப்போ aujourd'hui இன்று என்றதுக்கு எப்படி அந்த வசனம் அமைஞ்சிருக்கின்றது தான் இதில் நாங்கள் கற்றுக்கொள்வது. அடுத்தது வந்து j'ai joué avec mes amis hier à l'école. j'ai joué avec mes amis hier à l'école. நண்பர்களுடன் நேற்று. இயர் என்றா நேற்று, ஜஸ்டர்டே. பாடசாலையில் விளையாடினேன். இட்ஸ் அ பாஸ்ட். ஐ பிளே வித் மை ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்டர்டே அட் ஸ்கூல். அப்போ பிளேடு ஈடியை நான் இங்கிலீஷில் வந்து நீங்கள் ஈடி போட்டால் இட்ஸ் அ பாஸ்ட். இங்கே வந்து ஜூவே என்ற வேர்புக்கு நீங்கள் வேர்ப் அவ்வாறோட சேர்த்து தான் அது பசிக்கு வரைக்குள்ளே வரும். சரியா? அடுத்தது demain nous irions déjeuner au restaurant. demain nous irons déjeuner au restaurant. நாளை என்றதை நான் முன்னுக்கு போட்டிருக்கேன். நாங்கள் மதிய உணவு சாப்பிட உணவகம் போகிறோம். ஓகே, நாங்கள் வந்து எங்களோட லஞ்ச். அப்போ மதிய உணவுன்றதை எப்படி சொல்லுவோம்? டெஜுனே. இதெல்லாம் நாங்கள் பல தடவை படிச்சுட்டோம். டெஜுனேன்னா மதிய உணவு. ரெஸ்டாரண்ட் உணவகம் போகிறோம் வந்து இங்கே நூசிகோம். ஓகேயா? ஏன்னா ஃபியூச்சரில் வருது. அதான் இங்கே உள்ள விஷயம். அடுத்தது j'ai vu le film avant-hier. j'ai vu வந்து இப்போ இது வந்து வேர்ப் அவ்வாறோட தான் வேர்ப் வார் வரும். அதில் கான்ஜுகேஷன் பசையில் வு என்று வரும். le film avant-hier நேற்று முன்தினம் படம் பார்த்தேன். ஓகே, நேற்று முன்தினம். avant-hier என்றால் நேற்று முன்தினம் படம் பார்த்தேன், ஒரு படம் பார்த்தேன். I saw the movie the day before yesterday. ஓகே, I saw. இந்த சோ தான் இங்கே வு. ஓகே, நாங்கள் தமிழில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம், பார்க்குறது. அடுத்தது j'irai au cours de musique demain matin. j'irai au cours de musique demain matin. இங்கே வந்து demain matin. நாளை காலை சங்கீத வகுப்பு போவேன். நாளை காலை சங்கீத கிளாஸுக்கு நான் போவேன். I will go to music class tomorrow morning. ஓகே, அப்போ இங்கே வந்து demain matin நாளை காலை, tomorrow morning. இதான் இப்போ எங்களுக்கு தேவையானது. என்ன j'irai au cours, நான் வந்து இது வந்து ப்ரெசன்ட், அதாவது வந்து ஃபியூச்சரில் சொல்கிறேன். அதனால் இஹே அப்படின்னு வருது. ஓகேயா?
அதான் நான் சொன்னேன். இப்போ நீங்கள் நெடுக பொக்காபுலர்லேயே நின்றீங்கன்னா ஒவ்வொரு வேர்புக்கும் ப்ரெசண்டில் கான்ஜுகேஷன் வேறு, பசிக்கு வேறு, அம்பஃபேல வேறு, ஃபியூச்சர்க்கில் வேறு, ஃபியூச்சர் ப்ரோஸ்ட் வரைக்கும் வேறு, எல்லாமே செம்மையாக இருக்கும். அப்போ நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் பொக்காபுலரில் நின்றீங்கன்னா கடைசி வரையும் உங்களுக்கு வேர்போட கான்ஜுகேஷன் தெரிய வராது. வேர்போட கான்ஜுகேஷன் தெரியாமல் நாங்கள் வசனங்கள் அமைச்சு விளங்காது. சரியா? அப்போ நீங்கள் அநேகம் குயிக்காக பொக்காபுலர் எல்லாத்தையும் இது பண்ண பாருங்கள். இப்போ திருப்பி நாங்கள் வசனங்களை வாசிச்சோன்னு வருவோம். Il va travailler aujourd'hui. J'ai joué avec mes amis hier à l'école. Demain, nous irons déjeuner au restaurant. J'ai vu le film avant-hier. J'irai au cours de musique demain matin. சரியா? இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி ஈஸியான கேள்வி தான். இப்போ ஜஸ்ட் அ டே அப்படின்னு கேட்டிருந்தேன் தானே, அதுக்கு ஃப்ரெஞ்சில் சொல்லுங்க. ஜஸ்ட் அ டேயை எப்படி நீங்கள் ஃப்ரெஞ்சில் சொல்லுவீங்கன்னு. ரெண்டாவது டுமாரோ மார்னிங். டுமாரோ மார்னிங்குக்கு என்ன ஃப்ரெஞ்சில் வரும்? அடுத்தது டுடே. டுடேக்கு என்ன ஃப்ரெஞ்ச் வரும்? இப்போ நீங்கள் மாறி வருது. சரியா? முதலாவது ஜஸ்ட் அ டே, ரெண்டாவது டுமாரோ மார்னிங், மூன்றாவது டுடே. இந்த 3 கேள்விகளுக்கும் உங்கள் எல்லோரிடமிருந்து பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்கள் எல்லோரையும் நாளை வேறொரு பாடத்துடன் சந்திக்கின்றேன். அதுவரை ஒவ்வா சூஸ் மோச்சோக்னே. நன்றி, வணக்கம். மிஸ்ஸி.